என்ன சொன்னார்? திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னாரு. முதல்ல உன் பொண்டாட்டியை பாதுகாத்து கொடுப்பா, அப்புறம் பார்க்கலாம் மற்றத. ரசிப்பு தன்மையில் மயங்கி கிடக்கிற சின்ன பொண்ணுக்கு தான் வந்துக்கிட்டு நான் உன் பொண்டாட்டி போனால் என்ன, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற ஆட்களை எல்லாம் கட்சியில் வச்சு 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. எம்ஜிஆர் ஜெயலலிதா விஎன் ஜானகி என்ன ரிலேஷன்ஷிப்பு? யார் பொண்டாட்டி யார் வப்பாட்டி? விஜய் சொல்லுவாரா? அதிமுக வந்து யார் திராவிட கட்சின்னு சொன்னார்? அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது அமித்ஷா முன்னேற்ற கழகம் மாதிரி ரொம்ப காலம். இன்னைக்கு வரலும் கலைஞர் பெற்ற வெற்றிக்கு கிட்ட கூட எம்ஜிஆரால் வர முடியல. அது அந்த தம்பிக்கு தெரியாது, சின்ன பையன். இந்த சினிமா விட்டு வெளியே வரல, அரசியலுக்கு வரல. ரேஷன் கடையில் போய் எத்தனை ஆம்பளை போய் பொருள் வாங்கிட்டு இருக்கா? பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என்பது பின்பற்றப்படும். அடுத்தடுத்து வர முடியலங்கிறது ரைட்டு. இன்னைக்கு எந்த கட்சி இருக்குது? திமுக இருக்குதா அதிமுக இருக்கா? தம்பிக்கிட்ட சொல்லுங்க. உங்களோட பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ண உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. சுப்பிரமணிய சாமி ரியலிட்டி இந்தியா பிரைவேட் லிமிடெட் 10 வருஷத்துக்கு மேலான எக்ஸ்பீரியன்ஸோட இடம் வாங்குறது, விற்கிறது, லீஸ், ரெண்ட் அண்ட் ஜாயின் வெஞ்சர்ஸ் போன்ற எல்லா வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாங்க இருக்கோம். உங்க நம்பிக்கை தான் எங்களோட அஸ்திவாரமே. நாங்க உங்க ரியல் எஸ்டேட் பயணத்துல உறுதுணையா இருப்போம். மந்த்லி பில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா? அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் நம்ம கந்தன் சோலார்ஸ். அதிநவீன தொழில்நுட்பத்தோட வெல் ட்ரெயின்ட் இன்ஜினியர்ஸ்களால 100க்கும் அதிகமான ப்ராஜெக்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்து அதற்கான மானியத்தையும் நம்ம கந்தன் சோலார் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. டெல்லி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் குறித்தும் பல்வேறு தகவல்கள் குறித்தும் உரையாடுறதுக்காக காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். இழுபறியில் இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி 28+1 கணக்கில் உறுதியாயிருக்கு. இந்த தேர்தலில் காங்கிரஸோட அப்ரோச் எப்படி பார்க்குறீங்க? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறது, அப்புறம் தாவக கூட ரகசிய பேச்சுவார்த்தை, இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இதெல்லாம் நீங்கள் கிளப்பி விட்டது. அந்த கட்சி செல்வ பெருந்தகை வந்து அதெல்லாம் பொய், கிடையாதுன்னு 1000 தடவை சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் மீடியா விடமாட்டேங்கிறீங்க. இப்போ ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகும் கூட உங்கள் அதில் என்ன பாலிடிக்ஸ் பண்ணலாம், இழுபறி அப்படின்றீங்க. ஒருவேளை தாவேக்கா கூட போட்டிருந்தாங்க என்ன சொல்லியிருப்பீங்க? என்ன உங்கள் இது தலைப்பு எப்படி எடுத்துருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஆசைப்பட்டது தாவேக்கா கூட போகணும்னு. நாங்கள் ஆசைப்படல சார். ஆமாம், மீடியாக்கள் ஆசை. மீடியாக்களை தவிர வேறு தாவேக்காவுக்கு யார் ஆதரவு இருக்கா? அது உங்கள் ஆசை. ஏன்னா நீங்கள் 2வது ஆடு இதே கேள்வி இப்படியே கேட்டார் அவர். இழுபறி அப்படின்னாரு. இழுபறியாக இருந்தால் ஆட்சியில் பங்குங்கிறது இந்த கேள்விக்கெல்லாம் அர்த்தமே இல்லை. ஸ்டாலின் என்ன சொன்னார்? இல்லை, அதான் ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாது, இருக்கிறதா தான் இருக்க, போகிறதா தான் போங்கன்ட்டார். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் உங்களுக்கு டவுட்டு, இல்லை பங்கு கேட்பாங்களா, அதில் குழப்பம் உண்டாக்க முடியுமா? இதே ஒருவேளை தாவேக்கா இருந்தாக்கா அப்படியே கூட்டணி இதாகி விட்டது. சந்திரமண்டலத்தில் ஆட்சி அமைத்து விட்டார்கள், சூரிய கிரகத்தில் ஆட்சி அமைத்து விட்டார்கள் போட்டிருப்பீங்க. ஆட்டிடியூடுங்கிறது வந்து தொண்டர்கள் மத்தியில் இருக்கிற எண்ணப்படித்தான் நடக்கும். தலைவர்கள் ஒன்றா சேரலாம், ஒரு தொண்டை சேரலைனாக்கா அது பிரயோஜனப்படாது. அதுக்கெல்லாம் பல உதாரணங்களை ஏற்கனவே நம்ம நிறையா பார்த்துருக்கோம். 77ஆம் வருஷம் வந்து இதே மாதிரி தான் பண்ணாங்க. உனக்கு 100 சீட்டு எனக்கு 100 சீட்டுன்னாங்க இந்திரா காங்கிரஸும் திமுகவும். திமுகவினர் பல பேர் வந்து அந்த கூட்டணியை ஏற்றுக்கவே இல்லை. அப்போ கலைஞர் வந்து பல வகையில் அந்த இது பண்ணிச்சு. உனக்கு 100 சீட்டு எனக்கு 100 சீட்டு. சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் யாருங்கிறது வந்து தேர்தலுக்கு பிறகு தான், தேர்தல் முடிந்த பிறகு தான் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னாங்க. இவ்வளவு வந்து அப்படின்னா நம்ம வந்தாலும் வருவோம், வராட்டி இல்லைங்கிற சந்தேகம் 2 பேர்த்துக்குமே இருந்தது. 2 பேருமே பொண்ணு எம்ஜிஆர் ஆட்சிக்கு விட்டார். இது அந்த காலத்துலேயும் அவங்களுக்கு அது இருந்தது. அதே மாதிரி தான் வந்து பின்னாடி ரொம்ப சமீப காலமாக ஒரு 3 எலெக்ஷனுக்கு முன்னாடி கலைஞர் இருக்கும்போது குலாம் நபி ஆசாத் வந்து எங்களுக்கு அதிக சீட்டு வேணும், இல்லாட்டி 2G வழக்கில் வந்து தேவடி மூலம் உள்ள தேடுவேன்னு மிரட்டினார். கொடுத்தாரு. எவ்வளோ சீட்டு வேணும்? 63 வச்சுக்கோட்டார். திமுக ஓட்டு போடல, காங்கிரஸ் ஓட்டு போடல. திமுக அவங்களுக்கு ஜெயிக்க வேண்டிய சீட்டை ஜெயிச்சுக்கிட்டாங்க. 63 இடத்த கேட்ட காங்கிரஸ் 5 இடத்துல ஜெயிச்சுது.
கலைஞர் சொன்னார், நாயன்மார்களாக வந்தார்கள், பஞ்சபாண்டவர்களாக காட்டுக்கு போனார்கள். அதுக்கப்புறம் அவங்க வந்து பேரம் பேசுகிற தகுதியை இழந்துட்டாங்கல்ல, அவங்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் இதில் தேசிய கட்சிங்கிற அங்கீகாரம் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு 28 சீட்டாவது இருக்குது. மற்றபடி அவங்களுடைய வாக்கு வங்கி என்னவா இருக்குதுன்னு இன்றைக்கி வந்து அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியலையே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து ஏமாற்றிட்டு போகிறாங்க, காலை வாரிக்கிறாங்கன்னா அவங்க தான் வாரிக்குவாங்க. மதுரையில் நடந்த இந்திய கூட்டணியில் மோடி வர்றாருன்னு பெரியாரோட ஃபோட்டோவை அவசரமாக பேனர்லேருந்து எடுத்தாங்களா சார்? அதிமுக ஒரு திராவிட கட்சியாக அதிமுகவோட செயல் எப்படி பார்க்குறீங்க? அதிமுக வந்து யார் திராவிட கட்சின்னு சொன்னார்? அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது அமித்ஷா முன்னேற்ற கழகம் மாதிரி ரொம்ப காலம் ஆச்சு. அதனால் அவங்க சொல்கிற அமித்ஷா சொல்கிறத அவங்க கேட்டு தான் ஆகணும். பழனிசாமி வந்து எதோ பேசிக்கிட்டே இருந்தார். அவர் அமித்ஷா கூப்பிட்டார், என்ன பழனிசாமி என்ன பழனி அப்படின்னாரு. சரி சரி சார் சார் அப்படின்ட்டு வந்துட்டார். செங்கோட்டையன் வந்து எவ்வளோ பெரிய சக்தியோ இந்த மனிதர் ஆடுதார். பழனிசாமிலாம் அட்ரஸ் இல்லாத காலத்தில் வந்து செங்கோட்டையன் பெரிய கவுண்டர் பேர் அவருக்கு. வீட்டில் உட்காந்துருந்து ஒரு கூப்பிட்டாரு, அமித்ஷா கூப்பிட்டாரு, விஜய் கட்சி சரியாக வரமாட்டேங்குது, இப்போ சரி பண்ணினார், போய் சேர்ந்துட்டார்ல. நீங்கள் அதிமுகங்கிற கட்சியும் அமித்ஷா திமுகவாக தான் இருக்கு. அதனால் அவங்களுக்கு பெரியார் படம் இல்லை, பழனிசாமி படத்தை எடுத்துனா கூட எடுத்துகிட்டு இருக்கோம். கோடைக்கால சிறப்பு நிதினு திமுக வந்து மகளிர் உரிமை தொகை ஒரு 5000 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஊனமுற்றோர் மற்றும் முதியோருக்கு ஒரு 2000 கொடுத்துருக்காங்க. நேற்று மீனவர்களுக்கு கோடைக்கால சிறப்பு நிதினு ஒரு 8000 கொடுத்துருக்காங்க, மின்வெடி தலைக்காலத்தை முன்னிட்டு. இது இந்த மாதிரியான நிதிகளை தொடர்ந்து கொடுத்து மக்கள்கிட்ட நன்மதிப்பையும் பெற்றுட்டு இருக்காங்க திமுக. இது எப்படி சார் பார்க்குறது? ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வந்து லீகலாக வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தா நீங்கள் தப்புன்றீங்க, அதை லீகலாக பண்ணுறாங்க. அதை லீகலாக பண்ணுறாங்க, அவ்வளோதான். வேற என்ன? ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, சாமிக்கு வேண்டிக்கிட்டானோ இந்த காரியம் நடந்ததுன்னா என் மாட்டை விற்று அந்த காசை வந்து உண்டியலில் போடுறேன்னு. நடந்துருச்சு. மாட்டை விற்று அவ்வளோ காசுக்கு உண்டியலில் போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே யோசனை. அவனுக்கு அம்மா சந்தையில் போய் நிறுத்திட்டான். மாட்டை இது வேணால் பக்கத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது, அந்த 2 இது ஒன்றா வச்சிருந்தான். கேட்டாங்க, விலை கேட்டபோது மாடு விலை 2 ரூபா தான், ஆட்டுக்கொண்டை கூட்டு விலை வந்து 200 ரூபா அப்படின்னு. அதனால் என்னன்னு சொல்லிட்டு அவன் 200 ரூபா ஆட்டுக்கு கொடுத்துவிட்டு 2 ரூபாய் மாட்டுக்கு கொடுத்துட்டான். வேண்டுதல் என்ன? மாடு விற்று வந்த பணத்தை உண்டியலில் போடுறேன்னு. மாடு விற்று வந்த பணம் எவ்வளோ? 2 ரூபா. கடவுளையும் ஏமாத்துற மாதிரி இருந்துச்சு, லாபமும் அடித்த மாதிரி. அதுதான் எலெக்ஷன். ஸோ அதனால் இப்போ பீகாரில் அவர் என்ன பண்ணார் மோடி? எலெக்ஷன் முந்தின ஒரு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்கும் 10,000 ரூபா கொடுத்தாருல்ல. அப்படி தான் இந்த ஜெயிக்கிறதுக்கான காட்டினார். அதே டெக்னிக்கு இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. நேற்று நடந்த டிவிகே கூட்டத்தில் வந்து விஜய் வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸ்டாலினோட அப்பாவாலே தொடர்ந்து 2 முறை ஜெயிக்க முடியலை, ஆட்சிக்கு வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையா? உண்மையிலே திமுக தொடர்ந்து 2 முறை ஆட்சியை கைப்பற்றினது இல்லையா? இன்னைக்கு வரலும் கலைஞர் பெற்ற வெற்றிக்கு கிட்ட கூட எம்ஜிஆரால் வர முடியல. அது அந்த தம்பிக்கு தெரியாது, சின்ன பையன். இன்னும் பால் புட்டியெல்லாம் எடுத்து கார்பரேட் சாக்லேட்லாம் எடுக்கணும், வரணும் பாவம். 67ஆம் வருஷத்து திமுக வெற்றி. அப்போ அண்ணா இறந்துட்டார், இதாச்சு. அந்த 67ஆம் வருஷம் திமுக வெற்றிக்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, எம்ஜிஆரை வந்து துப்பாக்கியால் சுட்டுட்டாங்க. எம்ஆர் சுட்டதுனால அந்த அனுதாபத்தினால தான் அண்ணா ஜெயிச்சார் அப்படின்னு அன்றைக்கி இருந்த 3% ஊடகங்கள் பூரா எழுதி தீர்த்துக்கிட்டாங்க. அண்ணா ஒன்றும் ஜெயிக்கலை, இதனால தான் எம்ஜிஆரால் ஜெயிச்சது. நான் 71 வருஷத்து எலெக்ஷனில் கருத்து கணிப்பு பூராவுமே காமராஜர் ஆட்சிக்கு வந்துடுவாருன்றது தான். எந்த அளவுக்கு அது போயிடுச்சுன்னாக்கா, அன்றைக்கி சீஃப் செக்ரட்டரியாக இருந்த ராயப்பாங்கிறவர் காமராஜரை போய் எலெக்ஷன் கவுண்ட் ஆரம்பிக்கிறாங்க, தேர்தல் முடிஞ்சு கவுண்ட் ஆரம்பிக்கிறாங்க. கருத்து கணிப்பு ஃபுல்லாக திமுக 67 வந்த திமுக 71 காலி, காமராஜர் ஆட்சி நிச்சயம் அப்படின்னு போட்டாங்க. அதுக்கு அது அதே மாதிரி கூட்டங்களும் வந்து காமராஜருக்கு வந்த கூட்டமெல்லாம் ராஜாஜியும் பெரிய காமராஜருக்கும் ஒன்றா சேர்ந்து வர நின்னாங்க. அப்புறம் இந்த சோன்னு ஒரு ஆசாமி அந்த நேரத்தில் பெருசாக பாப்புலராகி இல்லாத அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாள். 3%
காரர்களை ரெப்ரசன்ட் பண்ணி என்ன அட்டகாசம் உண்டு அவ்வளோ பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் வச்சு அவங்க கொடுத்த கருத்து கணிப்பில் ராயப்பா போய் காமராஜர்கிட்ட எலெக்ஷன் கவுண்டிங் ஆரம்பிக்குது. எப்போங்க பதவி பிரமாணம் எப்போ எடுத்துக்கிறீங்க, எந்த ஹாலில் வைக்கணும் என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இப்போ ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லி பேசிட்டு வர்றாரு. பேசிட்டு வரும்போது மணி 11:30 ஆகுது. அப்போ தான் 11:30 மணிக்கு வர்றாரு வெளியே. அது வரலும் காங்கிரஸ் வெற்றி முகம்னு போட்டுக்கிட்டு இருந்தவங்க 11 மணிக்கு பார்த்தா காங்கிரஸ் சமமாக இருக்கிறது அப்படின்னு. 12:30 மணிக்கு பார்த்தாங்க காங்கிரஸை காணும். கடைசியில் தேர்தல் எப்படி முடிஞ்சுது? 234 இடத்துல 184 இடங்களில் திமுக வெற்றி. கண்டிப்பாக ஆட்சி அமைக்க போகிறார்னு சொல்லப்பட்ட காமராஜர் 15 இடங்களில் வெற்றி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கட்சி ரெண்டாக உடைஞ்சிது. திமுகவை மாற்றி அவங்க ஓட்டு போடல. திமுகவுடைய தலைவராக இருந்தாலும் எம்ஜிஆரை ஏற்றுக்கிட்டாங்க, கலைஞரை வேணான்னாங்க. கலைஞர் அந்த சமயத்தில் சில விஷயங்கள்லாம் செஞ்சார். அதை கொஞ்சம் நெகட்டிவாகவே போனார், டெலிபரேட்டாக நெகட்டிவாக போனார். அதாவது இது தன்னை பாதிக்கும்னு தெரிஞ்சே போனார். கடைசியில் என்னாச்சு? இன்றைக்கி யார் இருக்கா? அடுத்தடுத்து வர முடியலங்கிறது ரைட்டு. இன்றைக்கி எந்த கட்சி இருக்குது? திமுக இருக்குதா அதிமுக இருக்கா? திமுக. இதை தம்பிக்கிட்ட சொல்லுங்க. சரி, வாயில் வரலாம் எடுத்து சூப்பரத்தை எடுத்துட்டு தம்பி இதை கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு லாலிபாப் ஏதாவது கொடுத்துட்டு சொல்லுங்க. ரேஷன் கடையில் வந்து பெண் விற்பனையாளர்களுக்கு பெண் இடையாளர்களும் ஆண் விற்பனையாளர்களுக்கு ஆண் இடையாளர்களும் தனித்தனியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ரேஷன் கடையில். ஸோ ஆண் பெண் தனித்தனியாக வேலை பார்க்குறது தான் அவரை பொறுத்தவரையில் பாதுகாப்பு அப்படிங்கிறது. சினிமாக்கார புத்தி போகலன்னு அர்த்தம். சினிமா தேட்டரில் பெண்களுக்கு தனி இட வசதி உண்டுன்னு போடுவாங்க தெரியுமில்ல. சிட்டியில் மாத்திரம்தான் வந்து பெண்களுக்கு தனி கிடையாது. மொஃபஷன்லாம் போனீங்கன்னா மதுரைலாம் போனீங்கன்னா பெண்கள் தனி பக்கம் அந்த ஸ்க்ரீன் போட்டிருக்கோம், கவுண்டர் இருக்கும். அந்த புத்தி இன்னும் சினிமா விட்டு வெளியே வரல, அரசியலுக்கு வரல. ரேஷன் கடையில் போய் எத்தனை ஆம்பளை போய் பொருள் வாங்கிட்டு இருக்குதா? முக்கால்வாசி அதை பூராமே பெண்கள் வேலை. அது இன்றைக்கி ஆன்லைனில் ஃபோன் பண்ணாக்கா இப்போ வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதில் என்ன விற்பனையாளர்கள் என்ன வேண்டியது? ஏதாவது தம்பி பாவம் எழுதி கொடுத்தா படிச்சுக்கிட்டு இருக்குது, என்ன பண்ணுறது? தாவேக்க ஆரம்பித்து கடந்த 3 வருஷத்தில் இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இறந்துருக்காங்க கட்சி நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு. நேற்று கூட ஒருத்தர் வந்து விபத்தில் மாட்டி ஐசியூவில் இருக்கார். தொடர்ந்து இந்த விபத்துக்களுக்கு வந்து யாரோட அலட்சியத்தினால இது நடக்குது? யார் அலட்சியம்? வந்து பொதுமக்களுடைய அலட்சியம். விஜய் தரப்புல இருந்து அதுக்கு இது நடக்காம இருக்க அவர் என்ன ஆக்ஷன் எடுத்து? அதை அவரால் பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. அந்த பையன் இப்போ நேற்று மாட்டின பையன் வந்து சைக்கிள் கார் சக்கரத்தில் சிக்க அடிபட்டுருக்கான், மண்டையில் அடிபட்டது. அப்படி என்ன வெறி? அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது ரசிப்பு தன்மையினுடைய உச்சக்கட்டத்துக்கு போய்டும். வாட்ட வேட்டுக்கோன்னு ஒரு படம் வந்ததுங்க அந்த காலத்தில், ஹாலிவுட் மூவி. அதில் இப்படி தான் விஜய் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரு, கூட்டமான கூட்டம் நிற்கும். ஒரு கூட்டத்தில் போய் இவர் என்ன பண்ணார், அப்படியே கீழே இறங்கி மோ மை ஃபேன்ஸ்ன்னு இப்படி கை ஆட்டுறாரு. ஃபேன்ஸ் அப்படியே ஓடியாடுறாங்க அவரை பார்த்து. அந்த வேகத்தில் அவங்களுக்கு கண்ணு முடித்திரே வந்த வேகத்தில் அந்த நடிகரையே அடித்து கீழே தள்ளி அவர் மேலே ஏறி போய் நடிகர் செத்து போய்டுறாரு. இந்த அளவுக்கு இந்த ரசிப்புத்தன்மை போகிறா போச்சுன்னா அந்த அளவுக்கு போகும். அதெல்லாம் நம்ம அதுக்கு விஜய் இது அந்த நடிகரை திட்ட முடியும். இப்போ கரூர் சம்பவத்தில் என்னன்னாக்கா யாருன்னு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒருத்தருமே பொறுப்பே இல்லையே. இன்னும் அந்த கட்சியில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை மாவட்ட நிர்வாகிகள் யார், மாவட்ட அலுவலகம் எங்கே இருக்குது, ஆர்கனைஸ் பண்ணுறது அந்த மாவட்டத்தில் நடத்துகிற கூட்டத்துக்கு யார் பொறுப்பாளர்கள்ங்கிறத இன்றைக்கி ஒரு விஜய் இது பண்ணவே இல்லையே, டீட்டெயில் கொடுக்கவே இல்லையே. அதை பச்சை ஆனந்து புச்சி ஆனந்து உஜ்ஜி ஆனந்துன்னு இந்த மாதிரி ஏதோ ஒரு 4-5 இந்த லாட்ரி சீட்டு விற்கிற அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு ஒழிய ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழுவோ செயற்குழுவோ ஒன்றுமே இல்லையே அவங்கக்கிட்ட. கட்சி ஆஃபீஸில் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, எங்கேயாவது தாவேக்கா கொடி பறக்கிறத பார்த்துருக்கீங்களா? கொடியேற்றுறதுக்கு ஆள் இல்லை. இது சின்ன இந்த ரசிப்பு தன்மையில் மயங்கி கிடக்கிற சின்ன பொண்ணுங்க தான் வந்துக்கிட்டு நான் உன் பொண்டாட்டி போனால் என்ன, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற ஆட்களை எல்லாம் கட்சியில் வச்சு இது பண்ணுறாரு. எப்படி ஓடும் கட்சி? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னாரு.
அது அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லுது 10 வருஷமாக என்ன ஒதுக்கி வச்சிருக்கேன், நீ எப்படிடா கொடுக்க போகிறேன்னு கேட்குது. இதெல்லாம் எதிர்கேள்விகள், என்ன பண்ண முடியும்? இப்போ அந்த சங்கீதா விவகாரத்து இதுலேயே பிரச்சனையிலே பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பரப்புதுன்ற ஒரு நரேஷன் வந்து செட் பண்ணப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? 10 வருஷமாக அவங்க பிரிஞ்சிருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கட்சியே இல்லையே. அப்படி இருக்கும்போது திமுக என்னத்துக்கு அவங்கள பிரிக்கிறதுக்கு இது பண்ணணும்? அவங்க பிரிஞ்சது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரிஞ்சுட்டாங்களே, அப்புறம் அதில் திமுக என்னத்துக்கு இது? கேள்வியிலே அபத்தமாக இல்லை. கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் இவர் பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னாக்கா திமுக தான் விளையாடியதுன்னு சொல்லலாம். இப்போ கரெக்டாக தேர்தல் சமயத்தில் இந்த பிரச்சனை வந்து பூதாகரமானதுக்கு காரணம் வந்து திமுக தான் சொல்லி இப்போ ஒரு நரேஷன் விஜய் தரப்புலேருந்தே பரப்பப்படுதா அது சொல்ல? உண்மைதான். என்ன சொன்னார்? திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னாரு. முதல்ல உன் பொண்டாட்டியை பாதுகாத்து கொடுப்பா, அப்புறம் பார்க்கலாம் மற்றதை அப்படின்றாங்க. அவ்வளோதான். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்தே சொல்கிறேன், இப்போது தான் குடும்பத்தையே ஒழுங்காக பார்த்துக்க முடியல, நாட்டை எப்படி பார்த்துக்குவாருன்ற ஒரு கேள்வியை வச்சோன்னா தாவேக தரப்புலேருந்து அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது கலைஞரே ஒரு 3 பொண்டாட்டி வச்சுருந்தாரு, அவர் நாட்டை பார்த்துக்கலையான்ற மாதிரி பதில் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு என்ன சார் பதில் சொல்கிறது? 30 பொண்டாட்டி கூட வச்சுக்கலாங்க. தசரதனுக்கு 50,000 பொண்டாட்டி, நாட்டே ஆண்டவன். அதனால் எத்தனை பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்கிறதில்ல, அது அவங்களால நிர்வாகத்தில் பிரச்சனை வரக்கூடாது, அவ்வளோதான். எம்ஜிஆர் ஜெயலலிதா விஎன் ஜானகி என்ன ரிலேஷன்ஷிப்பு? யார் பொண்டாட்டி யார் வப்பாட்டி? விஜய் சொல்லுவாரா? கட்டின பொண்டாட்டி சாதி கட்டி அஃபிஷியல் மனைவியாக இருந்தது வந்து விஎன் ஜானகி. இறந்தபோது அவங்கள கண்ணம்மாப்பேட்டையில் போய் எரிச்சு விட்டீங்க. அவங்களும் தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க, எரிச்சு விட்டீங்க. ஆனால் அதே ஜெயலலிதா இருந்தபோது என்ன உறவுன்னே தெரியல, எம்ஜிஆர் சமாதியில் கொண்டு போய் வைக்கிறீங்க. இதுக்கெல்லாம் விஜய் விளக்கம் கொடுப்பாரா? அவர் தான் கேட்கணும். தன்னையும் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் சங்கீதா விட்டுட்டு யார் கூடவும் இருக்கார். சங்கீதா விஎன் ஜானகியாக மாறிட்டாங்க, அடுத்த வந்து ஜெயலலிதா மாறி இருக்காங்க.